மனித உயிர்களின் எளிமையான வாழ்க்கை எது? எளிமையான வாழ்க்கைக்கு இலக்கணம் என்ன? எதை அடிப்படையாக வைத்து மனித உயிர்களுக்கு இது எளிமையான வாழ்க்கை அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறது? மனித உயிர்களோட எளிமையான வாழ்க்கையை எப்படி நாம் வரையறை செய்வது? வேறு ஒன்றும் இல்லை. எதை செய்யலைன்னா நாம் செத்து போயிடுவோமோ, மனித இனம் செத்து போயிடுமோ, அதை மட்டும்தான் செய்யணும். வேறு எதையும் செய்யக்கூடாது. எதை செய்யவில்லை என்றால் நாம் செத்து போயிடுவோமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாம் இந்த செயல்களை செய்யலைன்னா நம்ம இறந்து போயிடுவோம், மனித இனமே அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட செயல்களை தான் செய்யணுமே தவிர சும்மா தேவையில்லாத செயல்கள்லாம் செய்யப்படக்கூடாது. இது செய்கிறேன்னா இதையே செய்கிறோம், இதை செய்யலைன்னா நம்ம என்ன செத்தாக போயிடும், மனித இனம் செத்து போயிடுமா, அது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிருக்கணும். கேட்டு நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு எளிமையான வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்டது தான். சரி, அப்போ இப்போ இந்த உலகங்கள், இப்போ இயந்திர அறிவியல் உலகமே தேவையில்லாததா? இது இந்த செயல்கள்லாம் இப்போ நம்ம விமானம் ஓட்டுறோம், கப்பல் ஓட்டுறோம், இதெல்லாம் ஓட்டலைன்னா மனித இனம் இறந்து போயிடாது தான். ஆனால் ஒரு காங்கிரீட் கட்டடம் விண்வெளிக்கு போகிறாங்க, விண்வெளிக்கு போகலன்னா மனித உயிரினம் இறந்து போயிடுமான்னா இறந்து போயிடாது, கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்க போகுது. அப்போ ஏன் இதை செய்கிறாங்க? இது தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு வகையில் இது தேவையானது. இதெல்லாம் செஞ்சாக்கா தான் நம்ம மனுஷ இனம் உயிரோடு இருக்க முடியும், பாதுகாப்போடு வாழ முடியும். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இந்த விஷயத்தை நம்ம பண்ணால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது இது ஒரு காலகட்டம் தான். இது ஒரு உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டங்களிலிருந்து இன்று வரைக்கும் இது ஒரு 3000 வருஷ கால ஒரு மனித வாழ்க்கை, ஒரு பங்களிப்பு. இந்த பங்களிப்பு கண்டிப்பாக இந்த மனித இனம் உயிரோடு இருப்பதற்கு மிக உதவியான பங்களிப்பு. அதனால் இது தேவையில்லாததுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ அதாவது என்ன நான் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் விண்வெளிக்கு போகிறீங்க, போகலைன்னா மனித இனம் செத்து போயிடுமா, முற்றிலும் அழிந்து போயிடுமா அப்படின்னா அப்போது இது தேவையில்லாத விஷயம் தானே. அப்போ இது எளிமையான வாழ்க்கை இல்லை தானே. எளிமையான வாழ்க்கை என்பதற்கான வரையறைக்குள்ளே இந்த விண்வெளிக்கு போகிறது, கப்பல் ஓட்டுறது, கப்பல் கட்டுவது, விமானம் ஓட்டுவது, ட்ரெயின் ஓட்டுறது, மோட்டார் பைக்கில் போகிறது, இதெல்லாம் பண்ணலன்னா நம்ம உயிரோட மனித இனம் என்ன அழிஞ்சா போயிடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக மனித இனம் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால, இந்த மாதிரியான கண்டுபிடிச்சதுனால உண்மையில் மனித இனத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம மிகப்பெரிய விலைகளையும் கொடுத்துருக்கோம், நிறைய உயிர்களை விலைகளாக கொடுத்துருக்குறோம். என்ன வகையான நன்மைகள் இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகின் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகினால் என்ன வகையான நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்று நாம் பார்ப்போமேயானால், நிறைய இப்போ அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்ப காலகட்டங்கிறது எதுனா உலோகங்கள் கண்டுபிடிச்சது தான். உலோகங்களை கண்டுபிடித்தது தான் இயந்திர அறிவியல் உலகின் பிறப்பிற்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மோட்டார் பைக்கோ எந்த ஒரு வாகனமும் சரி, இந்த உலோகங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அதில் உலோகத்தின் பங்களிப்பு என்பது இருக்கிறது. உலோகங்களால் உருவானது தான் இந்த உலகம் என்பது, தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் என்பது உலோகங்களால் உருவான உலகம். இது ஒரு உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலோகங்கள் என்றால் என்னவென்றே இந்த மனித உயிரினத்துக்கு தெரியாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. அது படிப்படியாக இன்றைய இயந்திர அறிவியல் உலக வளர்ச்சிக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலோகங்களால் நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது உலோகங்களால் உருவாக்கப்பட்டதுன்னா, அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தால் நமக்கு என்ன பயன்? இது இல்லைன்னா நம்மளால் உயிரோடு வாழ முடியும் தானே. அப்போ ஏன் இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உண்மையிலே இது தேவையான விஷயமும் இதில் இருக்குது. நம்ம அந்த தேவையை கடந்து போயிட்டோம், அளவுக்கு அதிகமாக போயிட்டோம். என்ன வகையான தேவை இருக்குது அப்படின்னா, நம்ம நிறைய அதாவது உலோகங்களை கண்டுபிடிச்சோம், நிறைய ஆயுதங்களை கண்டுபிடிச்சோம், கருவிகளை கண்டுபிடிச்சோம். இந்த ஆயுதங்கள் மூலமாக இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த பூமி எப்படி இருந்தது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கத்தி, அருவாய், ஈட்டி, கடப்பாரை, சுத்தியல், மம்பட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கத்தி, அருவாய், ஈட்டி எதுவுமே இருந்திருக்காது. அப்போது இந்த மிருகங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக அச்சுறுத்தல் அதிகமாக இருந்திருக்கு. எப்படின்னாக்கா, மிருகங்களோட அச்சுறுத்தல்னால் சிங்கம், புலி, கரடி, அது மாதிரி சிறுத்தை, அப்புறம் வேறு என்ன, ஓநாய், கழுதைப்புலி, இந்த மாதிரியான மிருகங்களோட அச்சுறுத்தல் இருக்குல்ல. அப்போல்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிருகங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது.
நீங்கள் வேட்டையாடவே முடியாது. உங்கள் கையில் தான் வந்து உலோகங்களாலான எந்த ஒரு ஆயுதமும் இல்லையே. அப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் வேட்டையாடுவீங்க? எதையுமே வேட்டையாட முடியாது. மரத்தால் இப்போ ஒரு மரக்கிளையை வெட்டணுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு அருவா வேணும். உலோகங்களே இல்லாத காலகட்டங்களில் அருவா எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட? இந்த உலோகங்களே இல்லாத காலகட்டங்களில் இந்த மிருகங்களோட அட்டுழியும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அதனால நம்ம வேட்டையாடப்பட்டோம். நல்லா சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, நிறைய காடுகள் இருந்தது. மரங்களே வெட்ட முடியல. அதாவது மரங்களை வெட்ட முடியும் அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உலோகங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மரங்களை வெட்ட முடியும் அப்படிங்கிற உண்மையே கண்டுபிடிச்சாங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரங்கள்லாம் இந்த பூமி முழுதும் ஒரே மரங்களாக இருந்திருக்கும். இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி கூட குறைஞ்சது உலகம் முழுக்க ஒரு 10,000 1,00,000 மரங்களாவது வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் முழுக்க, அது வந்து அமேசான் காடுகளாகட்டும் அல்லது உலகம் முழுக்க எந்த ஒரு பகுதியிலையாவது மரங்களை வந்து குறைந்தது 1,00,000 மரங்களாவது வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த உலோகங்கள் தான். அப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலோகங்களாலான ஆயுதங்கள் இருக்க போய் தான், கருவிகள் இருக்க போய் தான் நம்ம வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க ஒவ்வொரு நாளும் 1,00,000 மரத்தை தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி முழுத எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ அடர்ந்து இருந்திருக்கும். ஒரே பூமி முழுதும் ஒரே மரங்களாக தான் இருந்திருக்கும், ஒரே காடுகளாக தான் இருந்திருக்கும், ஒரே மழை வளம் அதிகமாக இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் தண்ணி, நீர் வளம், நில வளம், மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு ஒரே பசுமையாக இருந்திருக்கும். இதுகளுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, மான், மாடு, காட்டெருமை, பன்றி, இப்படின்னு அனைத்து மலைப்பாம்பு, முதலை, இப்படி அனைத்து வகை, ஆடு, மாடு, குதிரை, யானை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான உயிரினங்களும் ரொம்ப ஒரு கோடி கணக்கில் இப்போ இருக்கிற இதை விட ஒரு 100 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். அவைகளுக்குள் ஒரு உயிரினமாக தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மனித இனம் உயிர் வாழ்ந்திருக்கிறது கடந்த காலங்களில் அப்படிங்கிறத நீங்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வளோ பெரிய இந்த உலகம் என்பது மனித உயிர்களுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறது. அதுக்கு மிக முக்கிய காரணம் மிருகங்கள் எல்லாமே என்னது? கொலைகாரர்கள், மிக கொடூரமான கொலைகாரர்கள். அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எவ்வளோ மிருகங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ சிங்கங்கள் இருந்திருக்கும் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை உலகம் முழுக்க கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் சிங்கம் இருந்திருக்குமா இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு. ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சிங்கங்களை எல்லாம் வேட்டையாட தொடங்கினாங்க மனித உயிர்கள். இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது, வெறும் சில ஆயிரங்கள் தான் உலகம் முழுக்க சிங்கங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு சிங்கங்களை எல்லாம் வேட்டையாடி விட்டார்கள் மனித உயிரினங்கள். அது மாதிரி புலிகள் இன்று சில ஆயிரங்கள் தான் இந்த உலகம் முழுக்க இருக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், பெரும்பாலான புலிகளை மனித உயிரினம் வேட்டையாடி விட்டது என்பது தான் அதன் பொருள். அப்போது சிறுத்தைகள் இன்றைக்கி சில ஆயிரம் தான் இருக்குது. அப்போது பல லட்சக்கணக்கான சிறுத்தைகளை மனித இனம் வேட்டையாடி விட்டார்கள், வேட்டையாடி கொன்று விட்டார்கள். நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலோகங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த மிருகங்கள் இருக்குல்ல, சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, முதலைகள், மலைப்பாம்பு, கழுதை, புலிகள், ஓநாய்கள், இவைகளெல்லாம் வந்து என்னது? இவைகளெல்லாம் வந்து கொலைகார உயிரினங்கள். ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு கோடி சிங்கம் இருந்திருக்கும், 1 கோடி புலி, 1 கோடி கழுதை புலி, 1 கோடி சிறுத்தைகள், 1 கோடி கரடிகள், 1 கோடிக்கும் அதிகமான முதலைகள் இருந்திருக்கும் இந்த உலகம் முழுக்க. அப்போது பல கோடி கொலைகாரர்களுக்கு மத்தியில் தான் மனித இனம் ஒரு குரங்குகளாக, விலங்குகளாக, அப்புறம் வந்து நம்ம மனித இனம் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறி 1,00,000 வருடங்கள் கழிந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை நாம் வந்து இந்த இவ்வளோ கொலைகார உயிரினங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம். இந்த பல கோடி கொலைகாரர்கள், பல கோடிக்கணக்கான கொலைகாரர்கள், சிங்கம், புலி, சிறுத்தை, மலைப்பாம்பு, முதலை, கரடி, கொடூரமான கொலைகாரர்கள், புலி, சிறுத்தை, இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு மத்தியில் தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்போ இவைகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும்? அப்போ இவைகளை கொல்வதற்கு நமக்கு என்ன தேவைப்பட்டது? இந்த உலோகங்கள் தேவைப்பட்டது. உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க, இரும்பை கண்டுபிடிச்சாங்களோ, செம்பை கண்டுபிடிச்சாங்க, முதல்ல எதை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அதை உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அந்த உலோகத்தாலான இரும்பு, கோடாரி, கத்தி, அருவா, ஈட்டி, மண்வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்பி, இப்படி தடி, கம்பி, உலோகத்தடி, இப்படி என்னதோ கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைகாரர்கள் இருக்காங்களே, கொலைகார உயிரினங்கள்,
கொலைகாரர்கள், கொடூர கொலைகாரர்கள், கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அந்த மிருகங்கள், அவைகளை வந்து விரட்டி விரட்டி வேட்டையாடிருக்காங்க. யார்? நம்ம ஆட்கள் தான். மனித உயிரினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விரட்டி விரட்டி வேட்டையாடிருக்காங்க. பல கோடி கொலைகாரர்களை கொன்று குவித்தார்கள். இதனால் வரைக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு 3000 வருஷம் இருந்தேன். 3000 வருடம் காலத்தில் மனித இனம் வந்து பல கோடி கொலைகார உயிரினங்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அப்போ இவைகளை கொன்றால்தான் மனித இனம் உயிரோடு வாழ முடியும். இப்படிப்பட்ட கொலைகார உயிரினங்களை கொன்றால்தான் மனித இனம் உயிரோடு வாழ முடியும். அப்படி என்றால் அதன் பொருள் என்னவென்றால் உலோகங்கள் கண்டுபிடித்ததால் தான் அது சாத்தியமாயிற்று. நீங்கள் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் இயற்கையோடு இணைந்த ஒரு மனித வாழ்க்கையை வாழவே முடியாது. இன்னும் 20 வருஷத்தில் இந்த உலகம் செயலிழக்க போகுது. இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அதன் பிறகு நீங்கள் உலோகங்கள் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் உற்பத்தி பண்ண மாட்டீங்க. அந்த திறன் உங்கள்கிட்ட இருக்காது. அந்த வேகம், வெறி அதெல்லாம் இருக்காது. கடினமாக முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அந்த மாதிரி உங்கள் மனதில் வந்து ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. உங்கள் உடலில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. அப்போ இந்த 20 வருடங்கள் தான் நமக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. உலோகங்களை பயன்படுத்துவது என்பது அது ஒரு ஆற்றல். நம்மக்கிட்ட தான் அந்த ஆற்றல் இருக்குது. வெளியில் இந்த உலகத்தில் உலோகங்கிறது பூமிக்கு அடியில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை எடுத்து பயன்படுத்துகிற ஆற்றல் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆற்றலை பயன்படுத்துவதற்கான கால அவகாசம் இன்னும் 20 வருடங்கள் தான். இன்னும் 20 வருஷத்தில் தான் நீங்கள் அதன் பிறகு நமது மனதில் மாற்றம் நிகழப்போகிறது, உடலில் மாற்றம் நிகழப்போகிறது. நாம் வெறும் மென்மையான உயிரினமாக மாறப்போகிறோம். அதன் பிறகு இந்த உலகத்தில் உலோகங்கள் எங்கிருந்தால் என்ன, அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் உலோகங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டோம். எளிமையாக வாழ்வது மட்டுமே நம்மால் முடிந்த ஒரு செயலாக அது இருக்கும். அப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இதனால் வரைக்கும் உலோகங்கள் கண்டுபிடிச்சது ஒரு தேவையில்லாத விஷயம் கிடையாது. உலோகங்களால் தான் விமானங்கள்லாம் உருவாக்கப்பட்டது, கப்பல் கட்டப்பட்டது, விண்வெளிக்கு பயணம் செய்கிறார்கள் என்றால் அது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் தான் அது சாத்தியம். அப்போ இந்த விண்வெளி பயணம், கப்பல் கட்டுவது, விமான பயணம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா அப்படின்னா இதில் ஒரு தேவையும் இருக்குது. அதான் சொல்கிறல, இந்த கொலைகார உயிரினங்களை வேட்டையாடுவதற்கு இந்த உலோகங்கள் பயன்பட்டதுன்னு சொன்னால இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கோடிக்கணக்கில் இருந்த சிங்கங்கள் இன்று சில ஆயிரங்களாக குறைந்திருக்கிறது. கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்த புலிகள் இன்று சில ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறது. அதுமாதிரி சிறுத்தை, ஓநாய், கழுதை புலி இதெல்லாம் சில ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் தான் உலகம் முழுக்க இருக்குது. அது கூட இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலிழக்கும் போது மிச்சம் மீதி இருக்கிறதையும் வேட்டையாடிடுவாங்க. இப்போ கைவசம் இருக்கிற கத்தி, அருவாய், ஈட்டி அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து வனத்துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சிங்கம், புலி, சிறுத்தைகள் எல்லாம் இப்போ பாதுகாத்து வராங்க. ஆனால் இது வந்து இன்னும் 20 வருஷம் கழித்து இனிமேல் யாரையும் அந்த அரசாங்கங்கள், நாடு, வனத்துறையினர், போலீஸு, இராணுவம் இப்படி எந்த அமைப்பும் செயல்பட முடியாத ஒரு நிலை. எல்லாருமே மனித இனம் வந்து ஒரு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளிலிருந்து நாடு, அரசாங்கம், இராணுவம், போலீஸு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். எல்லாம் மக்கள் வந்து குழுக்களாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஊராக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு ஊர் தான் ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஒரு நாடு என்கிற பெயரில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்களை நாம் கட்டுப்படுத்தி வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்றெல்லாம் இனிமேல் 20 வருடங்களுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஊராகத்தான் வாழ்வார்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மின்சாரம் கிடையாது, தொலைத்தொடர்பு போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, அப்புறம் வந்து தொலைத்தொடர்பு ஊடகங்கள் கிடையாது, இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் கிடையாது. எதுவுமே இல்லாத இடத்துல வேறு வழியே இல்லை. நீங்கள் ஒரு ஊரை தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கி ஒரு நாட்டையே கட்டுப்படுத்த முடியுது. இந்தியா அப்படின்னு ஒரு நாடுன்னா இந்தியா முழுவதும் ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? போக்குவரத்து வாகனங்கள் ஒரு காரணம். அப்புறம் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், அப்புறம் வந்து ஊடகங்கள், இதெல்லாம் தான் இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இல்லைன்னா, மின்சாரம் இல்லை, போக்குவரத்து வாகனங்கள் இல்லை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே இல்லை, டிவி இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் இந்த இந்தியாவெல்லாம் ஒருங்கிணைத்து கட்டுப்பாடாக நீங்கள் அதை வழிநடத்தி செல்ல முடியாது. இந்தியா என்கிற அரசாங்கம் என்பது செயலிழந்துவிடும். அதுபோல் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசாங்கமும் செயலிழந்துவிடும். படிப்படியாக அனைத்தும் செயலிழந்துவிடும். அதுதான் வந்து 20 வருஷம் கழித்து நடக்க போகுது. அதன் பிறகு மக்கள் ஊராக வாழ ஆரம்பித்து விடார்கள். நேரடி தொடர்பில் வந்து ஒரு மக்களால் யாரையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்? அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாமல்
இவ ஒரு மக்களால் நேரடியாக எந்த ஒரு பகுதியை ஒரு ஊரை தான் கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஊர் கூட பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஊருங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4800 பேர் வசிக்கிற ஒரு ஊரில் 4800 பேர் வசிப்பாங்க. இந்த 4800 பேரையும் கட்டுப்படுத்துறதுங்கிறது 4800 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த ஊரோட பரப்பளவு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போ 4800 9600 ஏக்கர் விளைநிலம் அந்த ஒரு ஊரில் இருக்கும். அவ்வளோ பெரிய ஊரை வந்து அதை கட்டுப்படுத்துறது அதுவே ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. நேரடியாக தான் நீங்கள் போய் கட்டுப்படுத்தணும். நீங்கள் நடந்தும் ஓடியும் தான் போவீங்க. உங்களுக்கு குதிரைகள் கிடையாது. அப்போ அந்த ஊரை நீங்கள் எப்படி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவீங்க? அது ரொம்ப கடினம். அப்போ அந்த ஊரை நம்ம என்ன பண்ணுறோம், 30 தெருக்களாக பிரித்து ஒவ்வொரு தெருவினர் 10 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு தெரு. அந்த ஒரு தெருவினர் அந்த தெருவை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் இப்படி 30 தெருக்கள் கொண்ட ஒரு ஊரையும் அவங்க ஒற்றுமையாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஊராக வாழ்ந்தால் மட்டும்தான் இனிமேல் கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கிற நிலையில் நம்ம உலோகங்களெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது தேவையில்லாத வேலையா? ஏன்னா எது இல்லைன்னா நம்மளால் உயிரோடு வாழ முடியாதோ அதுதான் எளிதான மனித வாழ்க்கைக்கான இலக்கணம் அப்படின்னு நான் சொன்னேன். வரையறை, எளிதான மனித வாழ்க்கைக்கான வரையறை எது நான் சொல்லுவது, எதை குறிப்பிடுவது அப்படின்னா, எதை செய்யலைன்னா நம்மளால் உயிரோடு வாழ முடியாதோ அதை செய்வது தான் அதை கண்டிப்பாக செய்வது தான் எளிதான வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம், வரையறை அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம கப்பல் ஓட்டுறதுனால, விமானம் ஓட்டுறதுனால நம்ம என்ன செத்தாக போயிடுவோம், அப்போ ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறது நியாயம் தான். கப்பல் இல்லைனாலும் விமானம் இல்லைனாலும் இந்த மனித இனம் உயிரோடு வாழ்ந்திருக்கும். ஆனால் எப்படி வாழ்ந்திருக்கும்? இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சோம்ல, உலோகங்களை கண்டுபிடிக்கலைன்னா அந்த மனித இனம் செத்தாக போயிருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ஒரு 3000 வருஷம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனித இனம் உயிரோடு தானே வாழ்ந்துட்டு இருந்தது. அப்படின்னா அந்த உலோகங்கள் கண்டுபிடித்தால்தான் மனித இனம் உலோகங்கள் கண்டுபிடிப்பது என்பது, அதை பயன்படுத்தியது என்பது மனித இனம் உயிரோடு வாழ்வதற்கும் அதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடித்த பிறகு தான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற கொலைகார உயிரினங்கள், மிருகங்கள், விலங்குகள், யானைகள் கூட கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். அவைகள் கூட இன்று சில ஆயிரங்களாக குறைந்திருக்கிறது. யானைகளும் மிக அச்சுறுத்தலான ஒரு உயிரினம் தான். ஒரு சிங்கம், புலி, கரடை போல் யானைகளும் மிக அச்சுறுத்தலான ஒரு உயிரினம் தான். நீங்கள் விரட்டி பிடிச்சி உங்களை காலில் போட்டு மிதிச்சதுன்னா அவங்க வில்லா எலும்பெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கிடும். அந்த மாதிரி யானைகளும் ரொம்ப அச்சுறுத்தலான அபாயம் நிறைந்த ஒரு உயிரினம் தான். அது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு பல கோடி கணக்கில் இந்த உலகம் முழுக்க இருந்திருக்கும். பல கோடி, ஒரு 2 கோடியாக இருந்திருக்கும், 2 கோடிக்கு மேலே கூட இருந்திருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் இன்னும் சில ஆயிரங்களாக குறைந்து இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, மனித இனம் அதை வேட்டையாடி விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது காரணம் உலோகங்கள் தான் காரணம். இன்று மனித உயிரினம் பாதுகாப்பாக இந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் மீதி கொஞ்சம் உயிரினங்கள் இருக்குது. மிருகங்கள், விலங்குகள், அதாவது மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற சில விலங்குகள், மிருகங்கள் இன்னும் இருக்குது. குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது. அவைகளும் இன்னும் மிச்சம் வைக்கப்படாமல் கொல்வதற்கு இன்னும் சில வருடங்கள் தான் இருக்கிறது. அதையும் மனித உயிரினம் செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அதனால் முடிக்கணும்னு நான் கோரிக்கை வைக்கலை, என்னுடைய யூகத்தை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அப்போது இந்த உலோகங்கள் கண்டுபிடித்தது என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு செயல் கிடையாது. ஏன்னா இந்த மிருகங்கள்லாம் உயிரோடு வச்சுக்கிட்டு, இந்த சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் இவைகளெல்லாம் பல கோடி எண்ணிக்கையில் இந்த பூமியில் உயிரோடு வச்சுக்கிட்டு மனித உயிரினத்தால் பாதுகாப்பாக வாழவே முடியாது. நினச்சி பாருங்கள், உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். இந்த உலகத்தில் பல கோடி சிங்கங்கள், அதாவது கோடிக்கணக்கான சிங்கம், புலி, கரடிகள் இருக்கிறது. சிங்கம், புலி, கரடிகள் என்பது சர்வசாதாரணமாக மனித வாழிடத்திற்குள் புகுந்து மனித உயிர்களை வேட்டையாடி செல்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த உலோகங்கள் தான். ஆக உலோகங்கள் கண்டுபிடிப்பது என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று அல்ல. அது இந்த காலகட்டத்துக்கு தேவை. உலோகங்களை கண்டுபிடித்தோம், பயன்படுத்தினோம். நாம் இன்று நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கிவிட்டோம். அதன் பயன்பாடு முடிந்து போனது, அவ்வளோதான். இன்னும் 20 வருஷம்தான் அதோட பயன்பாடு. அதன் பிறகு நம்ம இந்த உலோகங்களை நாம் சேமித்து வைத்திருக்கிற ஆயுதங்கள் இருக்குல்ல, உலோக ஆயுதங்கள், அதை வைத்து கொண்டு எவ்வளோ காலம் நம்ம அதை வச்சு பயன்படுத்துகிறோங்கிறது. அதன் பிறகு அவைகளும் ஒரு நாள் தொலைந்து போகும். இப்போ நம்ம சேமித்து வைக்கிறோம்ல, இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் சேமித்து வைக்கக்கூடிய இயந்திரங்கள், அதாவது இயந்திரங்களில் கருவிகள், உலோகங்களால் ஆன ஆயுதங்கள், கருவிகள், அது நம்மக்கிட்ட எவ்வளோ காலம் நம்ம பத்திரமா வச்சுருக்கோமோ
பயன்படுத்தி கொண்டு எவ்வளோ காலம் நாம் பத்திரமாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளோ காலம்தான் உலோகங்கள் நம்மிடம் இருக்கும். உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் நம்மிடம் இருக்கும். அதன் பிறகு உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் என்பது நம்மிடம் இருக்காது. அதன் பிறகு உலோகங்களே இல்லாத ஒரு உலகில் மக்கள் கண்டிப்பாக வாழ்வார்கள். அதற்கு இன்னொரு 500 வருடங்கள் ஆகும் என்பது எனது கணிப்பு. அப்போது உலோகங்களோட பயன்பாடு அத்துடன் முடிந்து விடுகிறது. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்நாள் வரை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு 500 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்படின்னா அதனால் என்ன நமக்கு நன்மை அப்படின்னா, ஒரு மிருகங்கள் நமக்கு மனித இனம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு மிகப்பெரிய தடைகளாக இருந்த கொலைகார உயிரினங்களாகிய மிருகங்கள், அவைகளை முற்றிலும் மனித இனம் கொன்று அழித்து விட்டார்கள். அதன் மூலம் இந்த உலகம் பூமி என்பது மனித உயிரினம் வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பான ஒன்றாக மாறியுள்ளது. நாளைக்கு மனித இனம் இன்னும் அடுத்த 500 வருஷத்துக்கு சரி, 1000 வருஷத்துக்கு சரி, இந்த மனித இனம் இந்த பூமியில் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் இந்த மிருகங்களோட தொல்லை இல்லாமல் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்னா உலோகங்கள் தான் காரணம். ஏன்னா உலோகங்களை கண்டுபிடிச்சதுனால்தான் உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் இவற்றின் உதவியால் மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த கொலைகார உயிரினங்கள், பல கோடிக்கணக்கில் இந்த உலகில், இந்த பூமியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த கொலைகார உயிரினங்கள் அத்தனையும் முற்றிலும் கொன்றழித்து விட்டார்கள். அதன் மூலம் ஒரு பாதுகாப்பு, மனித இனம் இந்த பூமியில் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. இப்போ இன்னொரு 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா, ஒரு 50 வருஷம், 20 வருஷத்தில் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்போ இந்த மக்களை யாரும் அரசாங்கம் என்கிற அமைப்பு கட்டுப்படுத்த முடியாது. இராணுவமோ போலீஸோ இப்படி மக்கள் சுதந்திரம் அடைந்து விடுவார்கள். அவங்க நினைக்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்கள் கைகளில் உள்ள ஆயுதங்கள், கருவிகள், உலோகங்களாலான ஆயுதங்கள், அருவா, கத்தி, ஈட்டி இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வனத்துறையினர் மக்களை கட்டுப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே அப்போ என்னவாகும் அப்படின்னா, எல்லா மக்களும் சுதந்திரமாயிடுவாங்க. இந்த அரசாங்கங்கள் என்கிற அந்த அமைப்பின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட, உலகம் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் சுதந்திரமாயிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காடுகளுக்குள் புகுந்து எல்லா விலங்குகளையும் வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. சுதந்திரமாக வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. சிங்கம், புலி, கரடி ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வேட்டையாடிடுவாங்க. எதெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அத்தனை உயிரினங்களும் வேட்டையாடி விடுவார்கள். அது எதுக்காக வேட்டையாடுவாங்க? இறைச்சிக்காக வேட்டையாடலாம். இன்றைக்கி இருக்கிற மக்கள் இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போனால் 800 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லார் கையிலையும் ஆயுதங்கள் இருக்குது, அருவா, கத்தி, ஈட்டி எல்லாமே இருக்குது, மண்வெட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா இவங்க ஒரு நாடு என்கிற அமைப்பின் கீழ் கட்டுப்பாடு இல்லாதவர்களாக விடுவிக்கப்படும் பொழுது இவர்கள் என்ன ஆவார்கள்? 20 வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. அப்போது அமெரிக்காங்கிற நாடு இருக்காது, இந்தியாங்கிற நாடு இருக்காது, சீனாங்கிற நாடு இருக்காது, நாடுங்கிற அமைப்பு, அரசாங்கம்லாம் இருக்கவே இருக்காது. அங்கே பிரதமர் யாரும் இருக்க மாட்டாங்க, இராணுவம் எதுவுமே இருக்காது, இராணுவத்துக்கு சம்பளம் யாரும் கொடுக்க முடியாது, பணங்கிற நடைமுறையே இப்போ செயலிழந்து போயிடும். அப்போ இராணுவங்கிற நடைமுறையே இல்லாமல் போயிடும், போலீஸுங்கிற நடைமுறையும். அப்போ மக்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மக்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு குழுவாக, ஒவ்வொரு ஊராக கூடிவிட்டு ஒவ்வொரு ஊராக அவர்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள். அவர்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்வார்கள். ஒரு நாடு என்கிற அளவில் மிகப்பெரிய மக்களை கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்புகள்லாம் செயலிழந்து போயிடும். சீனா அல்லது அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் இந்த மாதிரி பேர்கள் இதுக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போயிடும். அப்புறம் ஒரு ஊராக மக்கள் தங்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ளே சிங்கம், புலி, கரடி புகுந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்படி ஒரு ஊராக மக்கள் வாழும்போது ஒரு ஊருக்குள்ளே சிங்கம், புலி, கரடி நுழைஞ்சிருச்சு, அடிக்கடி நுழையுது, ஆடு, மாடு அல்லது மனுஷங்களோட கடிச்சிட்டு போகுது. அப்படின்னா அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அந்த மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சிங்கம், புலி, கரடிகளை வேட்டையாடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் செயலிழந்த பிறகு, அதன் பிறகு வருகிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் சிங்கங்கிற ஒன்றே இருக்கவே இருக்காது. சிங்கம்னா அதை பற்றி சிங்கங்கிற பேர் கூட ஒரு 100 வருஷத்தில், 50 வருஷம் கழிச்சு 50 வருஷத்தில் சிங்கங்கிறது இருக்காது. அடுத்து வர்ற 50 வருஷத்தில் சிங்கங்கிற பேரே இருக்காது. சிங்கம்னா என்னன்னு சொல்கிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிங்கத்தை மறந்துடுவாங்க.
அப்போது ஒரு சிங்கத்தை நம்ம மறக்கிறோம் அப்படின்னா சிங்கத்தை பற்றி அச்சமும் நம்மிடமிருந்து மறைந்து போய்விடுகிறது, நீங்கி விடுகிறது, நமது வாழ்க்கையிலிருந்து, மனித வாழ்க்கையிலிருந்து நீங்கி விடுகிறது. சிங்கம் என்றால் சிங்கம் என்று மட்டும் பெயர் அல்ல, அது ஒரு அச்சுறுத்தல், அது ஒரு அச்சம். சிங்கம் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு நம்மை அச்சுறுத்துகிற ஒரு கருத்து, ஒரு வடிவம், அவ்வளோதான். அதனால் வந்து சிங்கமே இந்த உலகத்தில் இல்லைன்னா மனித வாழ்க்கையில் சிங்கமே இல்லைன்னா சிங்கம் என்கிற அச்சம், அது ஒரு அச்சத்தின் பெயர் தான், அது மனித வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் நீங்கிவிடும். அதே மாதிரி புலி என்பது இந்த உலகிலே இல்லைன்னா புலி பார்த்து மனுஷங்க அச்சப்படுறாங்களா, அந்த அச்சம் என்பது மனித வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும், முற்றிலும் நீங்கிவிடும். அது மாதிரி யானை, சிறுத்தை, புலி, கழுதை புலி இந்த மாதிரி மனிதர்களுக்கு அச்சத்தை ஏற்படுகிறது. மனிதர்களை கொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிற உயிரினங்கள் எதுவுமே இந்த பூமியில் இல்லைன்னா அந்த அச்சம், அதனால் அந்த உயிரினங்களால் மனித உயிர்களுக்கு ஏற்படுகிற அச்சம் என்பது முற்றிலும் நீங்கி விடுகிறது, மனித வாழ்க்கையிலிருந்தே நீங்கி விடுகிறது என்பது தான் அதன் பொருள். அதனால் வந்து ஒரு அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த மாதிரி கொலைகார உயிரினங்களை பற்றிய ஒரு அச்சமே இல்லாமல் மனித உயிர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பது. அப்படி உயிர் வாழ போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், நாளைக்கு உயிர் வாழ்வாங்க. அந்த மாதிரி அச்சமே இல்லாமல் சிங்கம், புலி, கரடி, யானை, முதலை இது போன்ற உயிரினங்கள் மீது உள்ள அச்சமே இல்லாமல் மனித உயிரினம் எதிர்காலத்தில் இந்த புவியில் உயிர் வாழப் போகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த உலோகங்கள் தான். உலோகங்களால் ஆன ஆயுதங்கள், கருவிகளை கொண்டு நாம் வந்து இந்த சிங்கம், புலி, கரடிகள்லாம் ஒன்றை கூட மிச்சம் வைக்காமல் கொண்டு குவித்தது தான் ஒரு காரணம். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையும் வந்து எதிர்காலத்தில் மனித இனம் கொண்டு விடுவார்கள் என்பது தான் எனது யூகம். அப்போது இந்த உலோகங்களை கண்டுபிடித்தது என்பது எதற்காக என்றால் அது வந்து தேவையில்லாத ஒரு செயல் கிடையாது. எளிமையாக நாம் வாழ்வதற்காகத்தான் நம்ம உலோகங்களை கண்டுபிடித்தோம். எளிமையாக வாழ்வதற்கு நாம் வந்து ஒரு கடினமான செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது. எளிமையாக வாழ்வதற்கு நாம் உலோகங்களை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் எளிமையாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும். எளிதாக வாழ்வது தானே பாதுகாப்பு. அதாவது நீங்கள் வந்து தினம் நீங்கள் வாழுகிற ஊரில் வந்து ஒரு சிறுத்தை வந்து போகுது, ஒரு புலி வந்து ஆடு மாடெல்லாம் கொன்னுட்டு போகுது, கடித்து இழுத்துட்டு போகுது, மக்களை கடிக்கிறது அப்படின்னா நீங்கள் எளிதாக எப்படி வாழ முடியும்? நீங்கள் வாழ்வது எளிதாக வாழ முடியாது. உங்களால் தினம் நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கணும், வாழ்வதற்காக போராடணும், செத்து சாகணும். அப்போது எளிதாக வாழ்வது என்பது அதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அச்சுறுத்தலே இல்லாமல் வாழ வேண்டும். ஒரு உயிர் மரண பயம் இல்லாமல், மரண அச்சுறுத்தல் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு பெயர் தான் எளிதான வாழ்க்கை. அப்போ நம்ம எளிதாக வாழ வேண்டும், அப்படியே நாம் அச்சமில்லாமல் இந்த பூமியில் வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்போ சிறுத்தை அடிக்கடி, சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஊருக்குள்ளே அடிக்கடி வந்து போதுன்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எல்லாருமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா சிங்கம், புலி, கரடி வரும், யாரை கடிக்கும் அப்படின்னு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. அப்போது மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வது தான் எளிதான வாழ்க்கை. வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழணும், அதுதான் வந்து பாதுகாப்பான வாழ்க்கை. அப்போ அதற்கு என்ன தேவை அப்படின்னா, இங்கே மிருகங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த புவியில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இந்த பூமியில் சிங்கம், புலி, கரடிகள், யானைகள், சிறுத்தைகள் இப்படி மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற எந்த ஒரு உயிரினமுமே இந்த பூமியில் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து எளிதான வாழ்க்கை. அப்போ தான் மனித உயிரினம் எளிதாக இந்த பூமியில் வாழ்வார்கள். அப்படின்னாக்கா அதுக்கு என்ன தேவைன்னா, அதற்கு மிகவும் உதவியாக அதற்கு வழிவகை செய்தது தான் இந்த உலோகங்கள் இருந்ததால் தான் நம்மால் வந்து இங்கே பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இந்த பூமியில் இருந்த சிங்கம், புலி, கொலைகார உயிரினங்கள் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, அவற்றெல்லாம் நாம் கொன்று இந்த சில ஆயிரங்கள் தான் இங்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது. சில ஆயிரங்கள் தான் இந்த கொலைகார உயிரினங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிறது. பல கோடிக்கணக்கில் இருந்த இந்த கொலைகார உயிரினங்கள் இன்று உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு படிப்படியாக மனித உயிரினம் அவற்றை ஒரு 3000 ஆண்டுகளாக கொன்று குவித்து இன்று ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு நமது முன்னோர்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த உலோகங்கள் தான் காரணம். உலோகங்கள் மட்டும் நாம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் இந்த மிருகங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த மிருகங்கள் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. உலோகங்கள் மட்டும் இல்லை என்றால், உலோகங்களை கண்டுபிடிக்க விடவில்லை என்றால் இந்த கொலைகார உயிரினங்கள் இருக்குல்ல, அவற்றை நாம் கட்டுப்படுத்தவே முடியாது. நாம் வந்து உணவுச் சங்கிலிக்குள்ளே மாட்டியிருப்போம். நாம் வந்து இயற்கையாகலாம் வந்து யாரும் வந்து சாக முடியாது. அதாவது இயற்கையாக முதுமை வந்து மரணம் அடைகிற வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நாம் வந்து பிற உயிரினங்களால் நாம் அடிக்கடி வேட்டையாடப்பட்டு விடுவோம். சிங்கம், புலி, கரடிகளுக்கு, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகளுக்கு நாம் ஒவ்வொருவராக உணவாகி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும்
சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகள் இவைகளால், கழுதை, புலி இவைகளால் கொல்லப்படுகிறவர்கள் உலகம் முழுக்க ஒரு 1,00,000 பேர் தினம் சாகுறாங்கய்யா. அந்த சிங்கம், புலி பல கோடி கணக்கான எண்ணிக்கையில் இருக்கிற இந்த சிங்கம், புலி, கரடி இது போன்ற கொலைகார உயிரினங்களுக்கு தினம் 1,00,000 பேரையாவது அது கடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற செய்தி தான், அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இன்றைக்கி அந்த உலோகங்கள் தான் காரணம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் காரணம். உலோகங்களை கண்டுபிடித்து அதன் மூலம் செய்த கத்தி, அருவாய், ஈட்டி இந்த மாதிரி உலோகங்களால் ஆன கருவிகள், ஆயுதங்கள் அவற்றின் மூலம் பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்த கொலைகார உயிரினங்கள் அவற்றையெல்லாம் கொன்று இன்று சில ஆயிரங்கள் தான் மிச்சம் இருக்கிறது. அவற்றையும் எதிர்காலத்தில் இருக்கிற மனித இனம் கொண்டு விடுவார்கள். அப்போது ஒன்று கூட இருக்காது. சிங்கம், சிறுத்தை, கரடி, புலி, யானை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு உயிரினம் கூட இந்த பூமியில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னும் 20 வருஷங்களில் ஆரம்பிக்க போகுது. அப்படி அதன் பிறகு மனித இனம் எளிமையாக வாழும். அவர்கள் வாழ்க்கை என்பது எளிதாக வாழ்வதற்காக தான் இந்த உலோகங்களை கண்டுபிடித்தார்கள். ஏன் இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எளிதாக வாழ்வதற்காக தான். நாம் நாளைக்கு இந்த கொலைகார உயிரினங்கள் இந்த பூமியில் ஒன்று கூட இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் எளிதாக வாழ முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் இந்த உலோகங்களை மனித உயிரினம் கண்டுபிடித்தார்கள். அதனால் உலோகங்களை கண்டுபிடித்தது நம்ம ஒரு கஷ்டமான வேலை. உலோகங்களை கண்டுபிடித்தது, அதை பயன்படுத்தியது, அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குனது, இது ரொம்ப கடினமான வேலை. ஆனால் அந்த கடினமான வேலையை நாம் ஏன் செஞ்சோம்? இன்றைக்கி துப்பாக்கியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், தயாரித்து வச்சுருக்கோம். அப்போ இன்னும் இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் ஒரு 20 வருஷத்தில் செயலிழந்துடும். அப்போ இந்த துப்பாக்கி வச்சு மிச்சம் இருக்கிற மிருகங்கள் இருக்குல்ல, கொலைகார மிருகங்கள் அவைகளையும் ஈஸியாக கொண்டுடுவாங்க. விரட்டி வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. மிச்சம் துப்பாக்கி இவற்றையெல்லாம் வைத்து ஈஸியாக தூரத்தில் இருந்தே சுட்டு கொண்டு விடுவார்கள். ஏன்னா அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கமே இருக்காது இன்னும் 20 வருஷத்தில். அப்படி இருக்கும்போது ஈஸியாக தூரத்துலேருந்தே 100 அடி தொலைவு, 200 அடி தொலைவிலிருந்து குறிப்பார்த்து டிஷ்ஷுன்னு சுட்டுருவாங்க. இது என்னுடைய யூகத்தை தான் சொல்கிறேன். சுடணும்னு நான் என்னுடைய விருப்பத்தை சொல்லலை, போய் சுடுங்க அப்படின்னு நான் யாரையும் தூண்டலை. நான் சொல்கிறேன், எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை பற்றிய ஒரு யூகத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதை மறுக்கணுன்னா மறுத்துக்கலாம். இவர் உயிரினங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பிடாதீங்க. அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய யூகம் நாளைக்கு தான் நடக்க போகுதுங்கிற விஷயத்த தான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி துப்பாக்கிகளெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு ஈஸியாக குறிப்பார்த்து சுட்டுருவாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எதிர்காலத்தில் அரசாங்கம் என்பது இருக்காது. இந்த மாதிரி உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு அது மாதிரி ப்ளூ கிராஸு இந்த மாதிரி அமைப்புகள் எதுவுமே இருக்காது. யாருக்குமே பணங்கிற நடைமுறையே இருக்காது. யாருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் என்பது உயிரோடு இருக்கும். சம்பளம் கொடுக்குறதுக்கு தான் பணத்துக்கு மதிப்பே இருக்காது. 20 வருஷம் கழிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு பணம் என்கிற நடைமுறையே இருக்காது. அதனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் அரசு ஊழியர்கள் வேறு வழி இல்லாமல் வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் செய்ய புறப்பட்டு விடுவார்கள். சமவெளி பகுதிகளை நோக்கி, தரிசு நிலங்களாக கிடக்கிற சமவெளி பகுதிகளை நோக்கி காங்கிரீட் காடுகளை காலி செய்துவிட்டு சமவெளிகளை நோக்கி புறப்பட்டு விடுவார்கள். அதனால் அப்போ நம்ம உலோகங்கள் கண்டுபிடிச்சது, இன்றைக்கி உலோகங்களை என்ன நோக்கத்துக்காக, அதாவது அந்த நோக்கத்தை மறந்துட்டோம். நம்ம உலோகங்கள் நமக்கு ஏன் தேவை, என்ன காரணத்துக்காக, அதாவது நமக்கு ஒரு கோபம், கொலைவெறி, இந்த நம்மளையெல்லாம் விரட்டி வேட்டையாடுகிற இந்த கொலைகார உயிரினங்கள் சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் நம்ம விடக்கூடாது. இதில் நம்ம எப்படியாவது நம்மளை பாதுகாத்துக்கணும், இவைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு வெறி இருந்தது. அந்த வெறி தான் எப்படி வருது அப்படின்னாக்கா, இந்த உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டாங்க பாருங்கள், அப்போ தான் அந்த வெறியே வருது. ஒரு பழி உணர்ச்சி வருது, ஒரு வன்முறை உணர்ச்சி வருது. மனித உடலில் வலிமை பல மடங்காக மாறுகிறது. இந்த உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டாங்க பாருங்கள். உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டது தான் தூண்டுகோலாக இருந்தது. அதை முதல்ல மறந்துடக்கூடாது. வெறும் உலோகங்களை சும்மா போய் எதேச்சியாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு, அதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும்.
உலோகங்கள் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உலோகங்களை கண்டுபிடிப்பது, அவற்றினால் உலோகங்களை உற்பத்தி செய்து அவற்றினால் கருவிகளையோ ஆயுதங்களையோ இயந்திரங்களையோ செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு தூண்டுதலாக ஆதாரமாக இருந்தது, காரணமாக இருந்தது என்னென்னா, இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டோம் பாருங்கள், அதனால் ஏற்பட்ட உடலில் ஏற்பட்ட பல மடங்கு வலிமை. மனித இனம் அந்த வலிமையை உணர்ந்தார்கள். உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டதால் உடம்பில் ஒரு பல மடங்கு வலிமையை உணர்ந்தார்கள். அந்த வலிமையை வச்சு அந்த வலிமை ஏற்படும்போது ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு. அப்போ தான் இந்த கொலைகார மிருகங்களெல்லாம் விடக்கூடாது, இவர்களை கொன்றழிக்க வேண்டும், எப்படியெல்லாம் கொன்றழிக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்தார்கள். ஏன்னா பல கோடி கணக்கில் அந்த உலகம் முழுக்க இந்த கொலைகார உயிரினங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தன. தினம் சுதந்திரமாக வேட்டையாடி கொண்டிருந்தன. அவைகளை கேட்பதற்கு ஆளே இல்லை, சர்வாதிகாரிகள் மாதிரி தான். அதாவது அவைகள் எல்லாம் சர்வாதிகாரிகள். மனித உயிரினத்தின் பார்வையில் அவைகளெல்லாம் சர்வாதிகாரி. யாரை வேண்டுமானாலும் அவை வேட்டையாடி விட்டு சென்றுவிடும். கேட்பதற்கு நாதி இல்லை என்பது போல் அவைகள் சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி பெண்கள், ஆண்கள் யாரையும் வேண்டுமானாலும் வேட்டையாடி விட்டு சென்றுவிடும். கடித்து கொதறி அறகுறை உசுரோடு இழுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட கொலைகார உயிரினங்கள் அவைகளெல்லாம் கொல்ல வேண்டும் என்கிற உணர்ச்சிக்கு வடிவம் கொடுத்ததே எதுனாக்கா, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு மனித உடலில் பல மடங்கு வலிமை என்பது பல மடங்காக மாறியது. அப்போ தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இவைகளை எப்படி கொல்லலாம் என்று ஆராய்ச்சி பண்ணும்போது தான் உலோகங்களை கண்டுபிடித்தார்கள். உலோகங்களை கண்டுபிடித்து அதிலிருந்து கருவிகளையும் ஆயுதங்களையும் செஞ்சு விரட்டி வேட்டையாடினாங்க. அது வரைக்கும் அதாவது 1,00,000 வருஷங்களாக அவஸ்தைப்பட்டாங்க. இந்த கொலைகார மிருகங்களால் 1,00,000 வருஷங்களாக அவஸ்தைப்பட்டாங்க அந்த மனித உயிரினத்தை வேட்டையாடி கொண்டிருந்தது இந்த கொலைகார மிருகங்கள். எப்படி தான் தப்பிச்சு வந்தாங்கன்னே தெரில. இந்த 1,00,000 வருஷங்களாக எப்படி தான் இந்த மனித உயிரினம், இந்த கொலைகார உயிரினங்கள், பல கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்த இந்த கொலைகார உயிரினங்களிடமிருந்து எப்படித்தான் இந்த மனித இனம் தப்பி இன்னை வரைக்கும் வந்தாங்களோ தெரில. அவ்வளோ அது ஒரு அதிசயமான, அது ஒரு திறமை தான். அது மனித உயிரினத்தின் மிகச்சிறந்த திறமைக்கு அது ஒரு மிகப்பெரிய சான்று தான். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது ஒரு பழி உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டது. மனித உடலில் வலிமை என்பது பல மடங்காக மாறியது. அப்போ தான் இந்த நம்மை அச்சுறுத்துகிற, நமக்கு மரண அச்சத்தை தருகிற இந்த மிருகங்கள், கொலைகார உயிரினங்களை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி அவற்றிடம் நாம் பாதுகாப்பை பெறுவது என மனித உயிரினம் மரண பயத்தோடு ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போ தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களை கண்டுபிடிச்சி கருவிகள், ஆயுதங்களை செஞ்சாங்க, இயந்திரங்களை செஞ்சாங்க. ஆயுதங்களை செஞ்சுட்டு விரட்டி வேட்டையாட ஆரம்பித்தாங்க. சும்மா எல்லாரும் ஈஸியாக அப்படி சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, யானை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேட்டையாட ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கோடி கணக்கில் எண்ணிக்கையில் இருந்தது இந்த உலகம் முழுக்க சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகள்லாம். இன்றைக்கி பார்த்தா சில ஆயிரங்கள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நமது முன்னோர்கள் மிகப்பெரிய அரும்பணியை ஆற்றிவிட்டு நாம் சென்றதால் தான் இன்று நீங்கள் பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிங்கம், புலி, கரடி பற்றிய அச்சம் எதுவும் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் மீதி பயம் மிச்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொலைகார உயிரினங்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பற்றி அச்சம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிறது. மனித உயிரினத்தின் மனதில் அந்த அச்சம் மிச்சமாக இருக்கிறது. சில ஆயிரங்கள் தான் இன்றைக்கி கொலைகார உயிரினங்கள். 1,00,000 ஒட்டுமொத்தமாக கூட்டி சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகள், ஓநாய், கழுதை, புலி இவற்றையெல்லாம் கூட்டினால் மொத்தம் 1,00,000 2,00,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு ஒன்றும் இல்லை, மனித உயிரினது அச்சம் தான், அச்சத்தின் எண்ணிக்கை தான் அது. 2,00,000 கொலைகார உயிரினங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது வேறு ஒன்றும் கிடையாது. மனித உயிரினத்திற்கு இன்னும் அந்த கொலைகார உயிரினங்கள் மீது உள்ள அச்சம் தான் அந்த 2,00,000. அச்சத்தின் எண்ணிக்கை தான் அந்த 2,00,000. அதனால் ஒன்றா கொல்லும்போது 2,00,000, இப்போ 2,00,000 உயிரினங்கள் இருக்குதுன்னா அதையெல்லாம் கொண்டு விட்டால் அந்த 2,00,000 அச்சம் இருக்குல்ல, அது மனித உயிரினத்தின் மனதிலிருந்து நீங்கிவிடும். நீங்கி ஒரு பாதுகாப்பு. அப்போ அந்த ஒரு இன்றைக்கி அதன் பிறகு சிங்கம், புலி, கரடை, சிறுத்தைன்னா என்னென்னே தெரியாது. அது பற்றி அச்சம்னாலே அது எத்தகைய அச்சத்தை தரும் என்று கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் மனித உயிரினம் இந்த உலோகங்களை கண்டுபிடித்தார்கள். உலோகங்களை கண்டுபிடிச்சிட்டு எதுக்காக நம்ம இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற காரணமே தெரியாமல் விமானத்தை கண்டுபிடிக்கிறதும், கப்பலை கண்டுபிடிக்கிறதும், அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நம்ம இந்த விலங்குகளை கொல்லணும், அதாவது நம்மை அச்சுறுத்துகிற கொடூரமான கொலைகார உயிரினங்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான், ஒரு அடிப்படை நோக்கம்தான் உலோகங்களை கண்டுபிடிச்சதுக்கு காரணம். கடைசியில் இந்த உலோகங்களெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு
கடைசியில் என்ன பண்ணிட்டோம், எதை கொல்லணுங்கிறதுக்காக நமக்கு இந்த உலோகங்கள் தேவைப்பட்டதோ அப்புறம் அதையே மறந்துட்டு அப்புறம் அவைகளை வந்து ஜூவில் வச்சுட்டோம். அவற்றையெல்லாம் வனவிலங்கு சரணாலயத்தில் நம்ம வைத்து இன்றைக்கி பாதுகாத்து வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க அப்படிங்கிறக்காக தூரோட கண்காட்சிக்காக சும்மா பார்த்துக்கோங்க, அவற்றையெல்லாம் வந்து பாதுகாக்கிறார்கள். அவற்றை ஏதாவது செய்தால் நம்மை வந்து பிடித்து உள்ளே தூக்கி போட்டு விடுவார்கள். எதற்காக நாம் இந்த உலோகங்களை கண்டுபிடித்தோமோ அதற்கான காரணத்தையே மறந்துவிட்டு இந்த போன்ற சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகளை யாராவது கொள்வார்களேனால் அவர்களை பிடித்து நம்மை உள்ளே போட்டு விடுவார்கள். அப்படி தான் இன்றைக்கி சட்டம் இருக்குது. சரி, பரவாயில்ல. இந்த காலத்தில் வாழ்கிற மனித உயிர்கள் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகளை பார்த்து கொள்வதற்காகவாது அவைகளை மிச்சம் வைத்து வனவிலங்கு சரணாலயம் என்கிற பெயரில் காட்சி பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். அவைகள் இன்னும் 20 வருஷம் கழித்து மிச்சத்தையும் ஒழித்து விடுவார்கள் என்பது எனது யூகமாக இருக்கிறது. ஆக வந்து நாம் எதையுமே ஆனால் வந்து இந்த உலோகங்களை ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அது தேவை தான். அது வந்து நம்ம தேவைக்காக தான் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி உலோகங்களை கண்டுபிடிச்ச வெறும் இந்த கொலைகார உயிரினங்களை கொல்வதற்காக மட்டுமல்ல, இந்த உலகம் முழுக்க ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகம் முழுக்க ஒரே காடுகளாக இருந்தது, மரங்களாக இருந்தது. அதாவது அத்தனை மரங்களும் நமக்கு உணவுகளை தரும் என்று சொல்ல முடியாது. உணவுகளை தராத மரங்கள், பழங்களை தராத மரங்கள். இன்றைக்கி வந்து தினம் 1,00,000 மரங்களே இந்த உலகம் முழுக்க வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வந்து இந்த உலகம் முழுக்க எவ்வளோ மரங்கள் அடர்ந்து இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ இதுகளுக்கு இடையில தான் இந்த சிங்கமுலி, கரடி, சிறுத்தைகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அப்போது நம்மளால் வந்து ஒரு சமவெளி பகுதி, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு சமவெளி பகுதி தேவை. நமக்கு உணவு பஞ்சத்தை போக்கணும், உணவு வந்து தினம் தேவை. அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து பழங்களை தருகிற மரங்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே இருக்கிற மரங்களை வெட்ட வேண்டும். பழங்களை தராத மரங்கள் அனைத்தையும் வெட்டணும். அது எல்லாம் வந்து நமக்கு பயன் தராத மரங்கள், நம்மை நாடோடிகளாக வாழ வைத்து விடும். இந்த மரங்கள்லாம் எப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, அந்த ஊரில் வந்து ஒரு 1000 மரம் இருக்குது. அந்த 1000 மரத்தில் வெறும் 100 மரம் தான் உங்களுக்கு பழத்தை தரும். மற்ற 900 மரம் உங்களுக்கு வந்து தேக்கு மரம், சந்தன மரமாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒரு பழம் ஒன்றும் கிடைக்கல. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உணவை தேடி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க, அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஒரே இடத்துல நிலையாக இருந்து உங்களால் வாழ முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல நிலையாக இருந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் வாழ்கிற பகுதியிலிருந்து உங்களுக்கு தினம் உணவு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா ஆனால் நீங்கள் வாழ்கிற பகுதியில் பெரும்பாலான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே என்னவாக இருக்குதுன்னாக்கா பழங்களை தராத மரங்களாக இருக்கிறது, செடிகளாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அங்கே இருக்கிற கொஞ்சம் மரங்கள் தான் உங்களுக்கு பழங்களையும் காய்கள், உணவுகளை தருகிறது. அதனால் நீங்கள் உணவுகளுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இடம் விட்டு இடம் போய்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு உணவுக்கு அந்த பக்கம் போகலாம், நாளன்னைக்கு உணவுக்கு இந்த பக்கமாக மலை பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்ருப்பீங்க. ஒரு நிலையாக உங்களால் ஒரு இடத்துல வசிக்க முடியாது. அப்போ நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுன்னாக்கா நீங்கள் ஒரு ஊர்லேயே நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற அனைத்து மரங்களும் உங்களுக்கு பழங்களையும் பழங்களை தருகிற மரங்களாக இருக்க வேண்டும். உணவை தருகிற மரங்களாக, செடிகளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஊரில் நிலையாக வசிக்க முடியும். அப்போது ஒரு ஊரில் நான் என்ன சொன்னேன், 1000 மரம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து 100 மரம் தான் இப்போ உங்கள் பழங்கள் தருகிற மரங்களாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 900 மரங்களால் உங்களுக்கு உணவுகளை தராத பழங்கள் அதில் வந்து பழம் காய்க்காது. என்ன மாதிரி மரமெல்லாம் இருக்கும்? புளிய மரம் இருக்கலாம், புளிய மரம், அப்புறம் வந்து தேக்கு மரம், சந்தன மரம், அப்புறம் வந்து இந்த மாதிரி உணவுகளை தராத மரங்கள் வேறு என்னெல்லாம் இருக்குது, பூசணி மரம், இப்படி உணவுகளை தராத மரங்கள் தான் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனால் உங்களுக்கு வந்து பசுமையாக இருக்கும், நல்லா மழை பெய்யும். ஆனால் வந்து அந்த மரத்தினால உங்களுக்கு பழம் எதுவுமே கிடைக்காது, உணவு எதுவுமே கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 900 மரங்கள் இருக்குல்ல, உணவு எதையும் தராத அந்த 900 மரங்களை வெட்டிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும், கொய்யா மரம், பலா மரம், மாமரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், ஆரஞ்சு மரம், பப்பாளி மரம், வாழை மரம், இந்த மாதிரி சப்போட்டா மரம், இப்படி உணவுகளை தருகிற மரங்களாக நீங்கள் நட்டு வைக்கணும். நட்டு வைக்கும்போது அப்போது அந்த ஊரில் இருக்கிற 1000 மரங்களும் இப்போ என்னவாக இருக்குது, உங்களுக்கு உணவுகளை தருகிற மரங்களாக இப்போ இருக்குது. அப்போ தினம் உங்களுக்கு உணவு அங்கேயே கிடைக்கும். நீங்கள் உணவுக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை.
நாலா திசைக்கும் உணவை தேடி நாடோடிகளாக அலைய வேண்டிய அவசியம் இப்போது உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் உங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து மரங்களும் உணவுகளை தருகிற மரங்களாக இருக்கிறது, பழங்களை தருகிற மரங்களாக இருக்கிறது, செடிகளாக இருக்கிறது, கொடிகளாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் உணவுகளை தேடி நாடோடிகளாக நாலா பக்கமும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இப்போது உங்களுக்கு இல்லை. அதனால்தான் அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மரங்களை அதாவது பழங்களை தராத உணவுகளை தராத அந்த மரங்கள் இருக்குல்ல, தேக்கு மரம், சந்தன மரம், புளிய மரம், அப்புறம் வேறு என்ன மரம், பூசணி மரம், இப்படி உணவுகளை தராத மரம்லாம் இருக்குல்ல, சவுக்கு மரம், இது எல்லாத்தையும் நீங்கள் வெட்டணும். மூங்கில் மரம், இது எல்லாத்தையும் வெட்டணும். வெட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? உலோகங்களாலான கருவிகள் தேவை, அதாவது உலோகங்களாலான ஆயுதங்கள் தேவை. அருவா, கத்தி, மண்வெட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இருந்தால் தான் இதை வெட்ட முடியும். உங்கள்கிட்ட உலோகங்களாலான எந்த ஒரு கருவியும் இல்லைன்னா, எந்த ஒரு ஆயுதமும் இல்லைன்னா உங்களால் இதை எப்படி வெட்ட முடியும்? ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. இயற்கையை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றவே முடியாது, சீர்திருத்த முடியாது. மனித உயிர்களுக்கு தகுந்தாற் போன்று இந்த இயற்கையை மாற்ற முடியாது. அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வதை தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அப்படி இருக்கும். அப்போது இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நீங்கள் சமவெளிகள்லாம் இருக்குல்ல, நெல் நாற்று நடுறீங்க, இன்றைக்கி வாழை மரம் நடுறீங்க, இதெல்லாம் எப்படி உருவாச்சுது? இந்த உலோகங்களால் சமவெளியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சமவெளிகளில் தான் நீங்கள் இன்று உணவுகளை பயிரிடுகிறீர்கள். உணவுகளை தருகிற மரங்கள், செடி, கொடிகளை பயிரிட்டு அதிலிருந்து உணவுகளை அறுவடை செய்கிறீர்கள். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இன்று உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். தினம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான உணவுகள் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? உலோகங்கள் தான் காரணம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் தான் இங்கு மனித உயிர்களுக்கு பழங்களை தராத, உணவுகளை தராத செடி, கொடிகள், மரங்கள் அவற்றை முற்றிலும் வெட்டிவிட்டு அவற்றில் நாம் இன்று பழங்களையும் உணவுகளையும் தருகிற மரங்கள், செடி, கொடிகளை நட்டு அவற்றிலிருந்து உணவுகளை நாம் அறுவடை செய்து இந்த உலக மக்களின் உணவு தேவையை நாம் அளவுக்கு அதிகமாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த உலோகங்கள் தான் காரணம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இந்த உலகம் முழுக்க பசுமையாக இருந்துச்சு. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது மனித உயிரினத்தால். இந்த இயற்கையை எதுவுமே செய்ய முடியாது. இந்த இயற்கையை நீங்கள் இந்த மரங்களை வெட்டவே முடியாது. இங்கே இருக்கிற மிருகங்களை கொல்லவே முடியாது, விலங்குகளை கொல்லவே முடியாது. அந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக கலந்து தினம் செத்து வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிரினம் உலோகங்களை கண்டுபிடித்ததால் அதிலிருந்து ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். உலோகங்களாலான ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். மனித உயிரினத்திற்கு அதுவரை அச்சுறுத்தலாக இருந்த கொலைகார உயிரினங்களை விரட்டி கொன்றாங்க. அது மாதிரி பழங்களை, உணவுகளையும் தராத மரங்கள், மிக உயரமான மரங்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் வெட்டி சமவெளியாக மாற்றினார்கள். சமவெளியாக மாற்றி உணவுகளை தருகிற, பழங்களை தருகிற, காய்களை தருகிற, அது மாதிரி பயிர்களை தருகிற, பருப்பு வகை, கடலைகளை தருகிற செடி, கொடிகள், மரங்கள் எல்லாவற்றையும் பயிரிட்டு நாம் இன்று உணவுகளை அறுவடை செய்து உலக மக்களின் தேவையை நாம் இன்று பூர்த்தி செய்வதற்கு முதற் காரணம் உலோகங்கள். ஆனால் இப்போ இனிமேல் நாம் இந்த உலகத்தில் நாம் எதை வளர்க்கணும், எந்த மரங்களை வளர்க்கணும் அப்படின்னா உணவுகளை தருகிற மரங்களை தான் வளர்க்கணும். நம்ம வேறு எந்த மரத்தையும் சும்மா அழகுக்காகலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காமல் சந்தன மரம், அரிய வகை மரம், சந்தன மரம் ஒரு ஊருக்கு ஒன்று இருந்தால் போதும். தேக்கு மரமாக, அதனால் எந்த மருத்துவ பயனும் எதுவும் கிடையாது, அதில் எதுவும் பழங்கள் எதுவும் வராது, காய்கள் எதுவும் காய்க்காது அப்படின்னா தேக்கு மரத்தில் நீங்கள் பயிரிடாதீங்க. அது மாதிரி சவுக்கு மரமாக, அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் பயிரிடாதீங்க. அதுலேருந்து எந்த பழமும் வராதுன்னா அதெல்லாம் பயிரிடாதீங்க. புளிய மரமாக, அது ஊருக்கு 1-2 போதுமானது. அந்த மாதிரி பூசணி மரமாக, அதுவும் ஊருக்கு 1-2 போதுமானது. அது மாதிரி மீதம் உள்ள மரம் எல்லாமே ஒரு ஊரில் வளர்ந்துருக்கிற மரங்கள் எதுவாக இருக்க வேண்டுமென்றால் கொய்யா மரம், பலா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், ஆரஞ்சு மரம், சப்போட்டா மரம், சீத்தாப்பழ மரம், சீத்தாப்பழ செடி, எலுமிச்சை, கொலுமிச்சை, பப்பாளி, வாழை, தென்னை, பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உணவுகளை தருகிற மரங்களாகவே இருக்கணும். இந்த உலகம் முழுக்க பழங்கள், காய்கள், கனிகள் அப்படி அதை தருகிற மரங்களாகவே இருக்கணும். பேரிச்சை மரம், இப்படி எங்கே பார்த்தாலும் உணவு தான். உணவுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. அப்போ தான் மனித உயிரினத்தால் ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு சண்டைகள் இல்லாமல், வன்முறைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உணவு என்பது நிறைய இருக்கணும். தேவையில்லாத மரத்தை வளர்க்கக்கூடாது. இப்போவே அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருங்க. இப்போவே நீங்கள் மக்கள் வாழுகிற பகுதியில் இது உணவுகளை தராது,
சும்மா அரிய வகை மரம் தேக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதை வளர்க்காதீங்க. அது வந்து எதிர்காலத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு அது பலகை செய்வீங்க, கதவு செய்வீங்க. இப்போதைக்கு தேக்கு மரத்தில் நீங்கள் வந்து பலகை செய்வீங்க, கதவு செய்வீங்க. ஆனால் வந்து 20 வருஷத்தில் இயந்திர அறிவுகளும் செயலிழந்துடும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து தேக்கு மரத்தை வச்சு கதவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் அங்கே இருக்கிற வீடு இருக்குல்ல, நம்ம கட்டி கொடுக்குற வீடு இருக்குல்ல, நாம் ஒருவேளை வீடுகளை கட்டி கொடுத்தால் அந்த வீட்டுக்கு கதவு தேவை. ஆனால் கதவு நீங்கள் ஏன்னா அங்கே வந்து நம்ம வீடை பெட்டி பெட்டியாக கட்டி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இன்னொன்று என்னென்னாக்கா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 வருஷம் கழித்து பெயிண்ட் அடிப்போம், பராமரிப்போம், கரையான்லாம் வந்துச்சுனாக்கா தட்டி விடுவோம். அப்புறம் கதவில் ஏதாவது பிரச்சனைன்னா அதை சரி செய்கிறதுக்கு கார்பெண்டரை கூப்பிட்டு வந்து நம்ம சரி பண்ணுவோம். இப்படி தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களால் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வீட்டை பராமரிக்கணும். ஆனால் நம்ம கட்டி கொடுக்கப்படுகிற இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 20 வருஷம் கழித்து வரப்போகுது. தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் 20 வருஷத்தில் செயலிழக்க போகுது. அப்போது ஒருவேளை நான் வடிவமைத்த அந்த ஊரின் வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அவர்களுக்கு கட்டடங்களை கட்டி கொடுப்பீர்களே, ஆனால் அந்த கட்டிடத்தில் வந்து நாளைக்கு ஏதாவது விரிசல் ஏற்படுது அல்லது வந்து டேமேஜ் ஏதாவது பழுதுகள் ஏற்படுகிறது என்றால் அதை சரி செய்வதற்கு அங்கே தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்க மாட்டார்கள். நீ 20 வருஷத்தில் எல்லாமே செயலிழக்க போகுது. மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலைகள் இருக்காது, எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. பள்ளிக்கூடங்கள் இருக்காது, கல்லூரிகள் இருக்காது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நாம் கட்டி கொடுக்குற அந்த கட்டிடத்தில் வந்து ஏதாவது ஈடுபாடுகளோ ஏற்பட்டுச்சுனாலோ, அல்லது நீங்கள் ஒரு கதவு செஞ்சு கொடுக்குறீங்க, அந்த கட்டிடத்துக்கு ஒரு கதவு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அந்த கதவில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி செய்வதற்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள், அந்த தொழிலாளர்கள், அதை சரி செய்யக்கூடிய திறன் படைத்த தொழிலாளர்கள் அந்த காலகட்டங்களில் அப்போ கிடைக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் விவசாய தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் கட்டி கொடுக்குற கட்டமைப்பு இருக்குல்ல, அதில் நீங்கள் கதவு வச்சிங்கன்னா அதை சரி செய்வதற்கு கூட அங்கே வந்து கார்பெண்டர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த திறன் படைத்த எல்லாருமே விவசாயம் பண்ணிடுவாங்க, தொழிலை மறந்துடுவாங்க. அப்படி ஒரு திறமை படைத்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நாம் கட்டி கொடுக்குற கட்டமைப்பு இருக்குல்ல, அதை வந்து தொடர்ந்து பழுது பார்க்க முடியாது. பழுது பார்க்க அவசியம் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுக்க வேண்டும். முடியுமா உங்களால்? அதாவது பழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து கதவு கூட ஸ்டீலில் கட்டி கொடுக்குறதா இருந்தால் கட்டி கொடுங்க. ஒரு ஸ்டீலில் கட்டி கொடுக்குறது, அல்லது பழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, வராது. ஒரு 100 வருஷத்துக்கு அல்லது 200-300 வருஷத்துக்கு இந்த கட்டிடத்தை நீங்கள் வந்து அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வதற்கென நீங்கள் ஒரு ஊரை உருவாக்கி அங்கே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருத்தர் வசிப்பதற்கும் நீங்கள் வீடை கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் வடிவமைத்த அந்த வடிவமைப்பின்படி ஒரு ஊரை உருவாக்கி அங்கு வீடுகளை உருவாக்குகிறீர்கள் என்றால் அது வந்து தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் பெட்டியாக கட்டிடத்தை கட்டணும், உள்ளுக்குள்ளே டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கூடாது. உறுதிக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அது உறுதியாக இருக்கும், பராமரிக்கவே தேவையில்லை, அது உறுதியாக இருக்கும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் கட்டி கொடுக்கணும். தொடர்ந்து இதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணுங்க, 5 வருஷம் கழிச்சு, இப்போ 5 வருஷத்தில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கலைன்னாக்கா அது வந்து வீணாக போயிடும் அப்படின்னு, நீங்கள் அந்த பில்டிங் வீணாக போயிடும் அப்படின்னு. அல்லது வந்து கதவு கொடுக்குறீங்களா, கதவு கூட கொடுக்காதீங்க, கதவு தேவையில்லை அப்படின்னு கூட விட்டுருங்க. அல்லது கதவு கொடுக்குறீங்க, அது 50 வருஷத்துக்கு வருமா, வந்துட்டு போய்டும், அப்புறமா அந்த கதவு வராது அப்படின்னா அது வந்து பிஞ்சு போயிடும் அப்படின்னா, உடஞ்சி போயிடும் அப்படின்னா அந்த கதவை கழட்டி தூரம் வச்சிட போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ கதவுக்கு பதிலாக அவங்க ஏதாவது செயற்கையாக தங்களுடைய கைகளாலான இந்த மாதிரி தென்னை ஓலையில் ஏதாவது தட்டி செஞ்சு அதை வச்சு வாசலை மறைச்சிக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா குடிசையில் தான் வாழக்கூடிய, நீங்கள் கட்டி கொடுக்கலன்னா அவங்க குடிசையில் தான் வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு காங்கிரீட் கட்டிடத்தை கட்டி கொடுக்குறீங்க, அது கண்டிப்பாக 100-500 வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே கட்டி கொடுக்குறீங்க. அப்போது அதற்கான வாசல் கதவு வந்து நீங்கள் வைக்கிற வாசல் கதவு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு தான் வருது. அதன் பிறகு அந்த வாசல் கதவு வரல, பிஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி ஓரமாக வச்சுட்டு சும்மா வெறுமனே மூடி வச்சுப்பாங்க. அல்லது வந்து ஒரு தென்னை ஓலையில் ஒரு தட்டி செஞ்சு மூடி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம இப்படி கட்டி கொடுக்கலன்னா அவங்க குடிசையில் வாழ்ந்துருப்பாங்க. நீங்கள் கட்டி கொடுக்குறதுனால தான் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து தேக்கு மரம் இதெல்லாம் வந்து வளர்க்குறதுனால அவங்களுக்கு அது யூஸ் கிடையாது.
இயற்கை இன்னும் 20 வருஷம் கழிச்சு அந்த தேக்கு மரத்தினால எந்த பயனும் கிடையாது. சந்தன மரம் மோந்து பார்த்தா வாசமாக இருக்கும், அது ஒரு மருத்துவ குணம் உடையது, அவ்வளோதான். அதில் மருத்துவ குணம் இருக்குது சந்தன மரம். அதனால் ஊருக்கு 1 மரம் 2 மரம் போதுமானது. மற்ற ஊர் முழுக்க அப்போ மனித வாழிடங்களில் வளர்ந்திருக்கிற அனைத்து மரங்களும் செடிகளும் கொடிகளும் மூலிகை குணமுடைத்த மருத்துவ குணமுடைய மூலிகைகளாக இருக்க வேண்டும். அல்லது பழங்களை உணவுகளை தருகிற, கிழங்குகளை தருகிற, கீரைகளை தருகிற, அந்த மாதிரி உணவாக பயன்படுத்துகிறதுக்கு தகுதியான மரங்கள் செடிகள் கொடிகளாக இருக்க வேண்டும். சும்மா அரிய வகை உயிரினம், அரிய வகை மர இனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பாதுகாக்கிறோம், அதை அழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. மனித இனம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிற கவலைகள் மனித உயிரினத்துக்கு தேவையில்லை. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏன் உருவாக்கப்பட்டது? இதை உருவாக்கவில்லை என்றால் மனித இனம் செத்து விடுமா என்ன? ஆனால் அதாவது நம்ம உலகங்கள் ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது நமக்கு தேவைப்பட்டது. இந்த மாதிரி ஒரு உலகை சீர்திருத்துவதற்கு நமக்கு தேவைப்பட்டது. உலகை சீர்திருத்துவதற்கு, நமக்கு பாதுகாப்பாக இந்த உலகை மாற்றுவதற்கு நமக்கு தேவைப்பட்டது உலகங்கள் என்பது. இந்த விலங்குகளை வேட்டையாடுவது, நம்ம கொலைகார உயிரினங்களை வேட்டையாடுவதற்கும், நமக்கு இடையூறாக இருந்த மரங்களை வெட்டி சமவெளியாக மாற்றுவதற்கும் இந்த உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள் நமக்கு தேவைப்பட்டது. அதோட முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நீ வண்டியை கண்டுபிடிச்சது, வண்டி கண்டுபிடிச்சது, மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிச்சது, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது, கப்பல் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் அளவுக்கு அதிகமான செயல்பாடுகள், தேவையில்லாமல் செய்த செயல்பாடுகள். நீ உலோகங்களை கண்டுபிடிச்சியா? எதற்காக கண்டுபிடிச்ச? அந்த நோக்கம் உனக்கு முதல்ல தெரியணும். எதற்காக கண்டுபிடிச்ச? உனக்கே ஒரு கொலைவெறி, இந்த மாதிரி பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அதற்காக நீ ஆராய்ச்சி செய்தாய். உன்னால் பாதுகாப்பாக வாழ முடியவில்லை. அதாவது பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற ஆராய்ச்சி எதனால் ஏற்பட்டதுன்னா, உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிட்டதால் உனக்கு உனது உடலில் உள்ள வலிமை பல மடங்காக மாறி உன்னை பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற ஆராய்ச்சியில் நீ ஈடுபடும் பொழுது உனக்கு உலோகங்கள் கிடைத்தது. அதன் மூலம் நீ ஆயுதங்களையும் கருவிகளையும் செய்தாய். அதன் மூலம் உன்னால் விலங்குகளை வேட்டையாட முடிந்தது. வேட்டையாடி கொலைகார உயிரினங்களெல்லாம் வேட்டையாடினாய். அப்புறம் தேவையில்லாத மரங்களை வெட்டி சமவெளி பகுதியாக மாற்றி அதோட வாழ்ந்துட வேண்டியதுன்னு அதோட நிறுத்திக்கணும். நீ எதுக்கு அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளை ஏன் உருவாக்குற? மோட்டார் வாகனத்தை ஏன் கண்டுபிடிக்கிற? விமானத்தை ஏன் கண்டுபிடிக்கிற? கப்பலை ஏன் கண்டுபிடிக்கிற? இது தேவையில்லாத வேலை. அதனால் பாரு, நீ எதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்காக தான் நீ உலோகங்களை கண்டுபிடிச்ச. அதை வச்சு ஆயுதங்களையும் இயந்திரங்களையும் செஞ்ச. கடைசியில் நீ உருவாக்கின அந்த உலோகங்களால் நீ உருவாக்கிய அந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறதுல, அந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த மோட்டார் வாகன விபத்தின் மூலமாகவே வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்புறம் நோய்களால் பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கோடி பேர் நீ உருவாக்கிய இயந்திர அறிவியல் உலகம், அதனால் செத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா, நீ தேவையில்லாத செயல்களை செஞ்ச. உலோகங்களை கண்டுபிடிச்ச, அதில் நியாயம் இருக்குது. உலோகங்களை கண்டுபிடித்தது உனது பாதுகாப்பிற்காக. உலோகங்கள் கண்டிப்பாக கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதை கண்டுபிடித்ததால் தான் கொலைகார உயிரினங்களை ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் எதிர்காலத்தில் நாம் கொண்டு அடிக்கப் போகிறோம். இதுவரைக்கும் நிறைய கொண்டுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதனால் உலோகங்கள் கண்டுபிடிப்பதில் நியாயம் இருக்கிறது. அது மாதிரி தேவையில்லாத மரங்களெல்லாம் வெட்டிட்டு சமவெளியாக மாற்றி நமக்கு பயன் தருகிற உணவுகளை தருகிற மரங்கள் செடிகள் கொடிகளை எல்லாம் நட்டு உணவுகளை அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக உலோகங்களை கண்டுபிடிச்சதில் நியாயம் இருக்குப்பா. ஆனால் நீ அந்த உலோகங்களை கண்டுபிடிச்சிட்டு ஏன் மோட்டார் வாகனம் கண்டுபிடிச்ச? ஏன் விமானம் கண்டுபிடிச்ச? ஏன் கப்பல் கண்டுபிடிச்ச? ஏன் அது உனக்கு தேவையில்லாது? அப்போ எதற்காக இந்த முயற்சிகள் தேவையில்லை? அதை நீ பண்ணனால்தான். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் எளிமையாக பாதுகாப்பாக வாழ்வதற்கு அதாவது மனித இனம் இதை கண்டுபிடிக்கலைன்னா உயிரோடு வாழ முடியாது. இதை செய்யவில்லை என்றால் மனித இனம் உயிரோடு வாழ முடியாது. மனித இனம் அழிந்து விடுவார்கள். பாதுகாப்பாக வாழ முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்கிற காரணத்தை காட்டி தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்போது உலோகங்களை கண்டுபிடிச்சி இன்றைக்கி கொலைகார உயிரினங்களை கொண்டுட்ட, அப்புறம் மரங்களை வெட்டி சமவெளி பகுதியாக மாற்றி நமக்கு பயன் தருகிற உணவுகளை தருகிற மரங்கள் செடி கொடிகளை நட்டு உணவுகளை அறுவடை செய்தாய். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கி ஆயிட்டு. அதன் பிறகு எதற்கு நீ மோட்டார் வாகனத்தெல்லாம் உருவாக்குன? தொழிற்சாலைகளை எதுக்கு உருவாக்குன? ஏன் தொழிற்சாலை இல்லைன்னா இந்த மனித இனம் உயிரோடு வாழ முடியாதா? எதற்காக போரிட்டாய்? எதுக்கு சண்டை போட்ட? இந்த ஆயுதங்களெல்லாம் உருவாக்குனோடனே இந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இவன் எதுக்காக ஆயுதங்களை கண்டுபிடிச்சான்? இந்த கொலைகார உயிரினங்களை கொல்றதுக்காக தான்.
ஆனால் மனித உயிர்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா, அந்த உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டதால் உடலில் ஏற்பட்ட பல மடங்கு வலிமை, உடலில் கூடிய அந்த பல மடங்கு வலிமை அதை பயன்படுத்தி மனித உயிரினம் ஒருவருக்கொருவர் அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொலைவரி அப்படியே மனித உயிரினத்தின் மீது திரும்பி விட்டது. அப்போ திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்க சாகடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னாச்சு, இவங்க போரிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொடூர உயிரினங்களை மறந்து விட்டார்கள், கொலைகார உயிரினங்களை மறந்து விட்டார்கள். இப்போ மனுஷங்களுக்கு யார் கொலைகார உயிரினங்களை விட மிக மோசமானவர்களாக மனித உயிர்களே தெரிய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மனித உயிர்களே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, போரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவர்கள் கண்டுபிடித்த அந்த உலோகங்களான ஆயுதங்கள், கருவிகளை வைத்துக்கொண்டு மனித உயிர்களை போர் மூலமாக, வன்முறை மூலமாக கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ இந்த போர்கள்லாம் நடைபெற்றுட்டு இருந்தது உலகம் முழுக்க. 2ஆம் உலகப் போர், அதெல்லாம் உச்சக்கட்ட போர். அப்போ இவங்களுடைய கவனத்தை திசை திருப்பணும். இவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா காலகட்டத்திலையும் இருந்தாங்க. ஆனால் அவங்க பேச்சு எடுபடலை. அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னா, சண்டை போடுற இவங்களுடைய கவனத்தை வேறு திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்டது, இயந்திர அறிவியல் தொழில் புரட்சி ஏற்பட்டது. அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன ஆகிட்டாங்க, நான் சண்டை போடுறது நிறுத்திட்டு நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன், எம்எல்ஏ ஆக போகிறேன், அல்லது ஆசிரியர் ஆக போகிறேன், மெக்கானிக் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திர அறிவியல் தொழில் புரட்சி மீது இவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டு எல்லோரும் கையில் வச்சுருந்த கத்தி, அருவாய், ஈட்டி, துப்பாக்கி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நான் டாக்டர் ஆக போகிறேன்ப்பா, நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. திரும்பி இப்போ சண்டை நின்று போச்சு. ஆக சண்டை நின்று போச்சு. இப்போ எல்லோரும் இயந்திர அறிவு எல்லோரும் ஒரு பாதுகாப்பான இலக்கு, இப்போ சண்டை போடுறதை விட்டுட்டாங்க. இப்போ மறைமுகமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தொழில் செய்ய போகிறாங்களா, நான் இன்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இந்த தொழில் மூலம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாருன்னு தெரியுமா நிரூபிக்கிறக்காக தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர போரோட அபாயம் ரொம்ப அணுகுண்டு போட்டோடனே ரொம்ப மோசமாயிடுச்சு, பயந்துட்டாங்க மக்கள். சரி, இனிமேல் சண்டை போட்டால் வேலைக்கு ஆகுது, நேரடியாக இப்போ இனிமேல் நம்ம பொழப்பா பார்ப்போம், ஏதாவது இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு வேறு இயந்திர அறிவியல் தொழில் புரட்சியில் இவங்களுடைய கவனம் திரும்பியதில்லை. அப்போ இவங்க கொலைவரியும் கவனம் திரும்பியது. வேறு வகையில் இவர்கள் தங்கள் கொலைவரியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் தாங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக. ஆக இப்படியாக மனித இனம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? ஆக ஒரு பாதுகாப்புக்காக, நம்மை பாதுகாப்புவதற்காக, நாம் எளிதாக வாழ்வதற்காக உலோகங்களை கண்டுபிடித்தோம். அந்த உலோகங்களாலான ஆயுதங்களையும் கருவிகளையும் கண்டுபிடித்தோம். ஆனால் சரியாக அதை பயன்படுத்த முடியவில்லை நம்மால். சரியான நோக்கத்திற்காக மட்டுமே அதை பயன்படுத்த முடியவில்லை. அது நமக்கு எதிராகவும் திரும்பிவிட்டது. பிற உயிரினங்களை தான் கொல்வதற்காகவும், இந்த மரங்களை வெட்டுவதற்காகவும், தேவையற்ற மரங்களை வெட்டுவதற்காகவும் தான் அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நம்ம அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நமக்கு எதிராகவும், ஏன்னா மனித உயிரினத்துக்கு ஒருத்தர் தனக்கு அச்சுறுத்தலாக வருங்கிற மற்றவங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொல்ல ஆரம்பித்து கடைசியில் இப்போ தான் உணர்றாங்க. இப்போ தான் ஆயுதங்களை கீழே போடுறாங்க. ஆயுதங்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்திருக்கிறது. உலோகங்கள் மீதே மக்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது. உலோகங்களின் பயன்பாடு முடிய போகிறது. இன்னும் ஒரு உலோகங்களின் பயன்பாடு 100-200 வருஷத்துக்கு இருக்கும். அந்த உலோகங்களை வைத்துக்கொண்டு ஒரு பாதுகாப்பான மனித வாழ்க்கை, இந்த புவியில் வாழ்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து விடுவார்கள். அதன் பிறகு இந்த உலோகத்திற்கு டாட்டா காமித்து விடுவார்கள். இந்த உலோகங்களை வழி அனுப்பி வைத்து விடுவார்கள். அதன் பிறகு உலோகங்களை பயன்படுத்த மாட்டார்கள் இன்னும் 200 வருஷத்துக்கு கழிச்சு. ஏன்னா உலோகங்கள் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த உலோகங்களால் தான் நமக்கு நல்லதும் நடந்தது, தீங்கும் நடந்தது. நல்லதுங்கிறது என்னென்னாக்கா, அந்த கொலைகார உயிரினங்களை கொன்றது. மிச்சம் இல்லாமல் நாளைக்கு கொல்ல போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை நாளைக்கு கொண்டுடுவாங்க. அப்புறம் சமவெளியாக மாற்றியது, தேவையில்லாத மரங்களை வெட்டியது. இது இந்த உலோகங்களின் பயன்பாடு. அப்புறம் உலோகங்களால் ஏற்பட்ட நன்மைகள் இதெல்லாம். அப்போ தீமைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர், மனுஷங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுக்கிட்டாங்க. உலோகங்களாலான வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள், அதன் மூலம் ஏற்படுகிற விபத்துகள் மூலம் 10 லட்சம் பேர் செத்தாங்க. அப்புறம் இந்த நோய்கள் எல்லாம் உலோகங்களால் தான் ஏற்பட்டது. இன்றைக்கி நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்றோம். சமைச்சு சாப்பிட்றதுனால, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நோய்கள்லாம் வருது. அதுக்கு இந்த எரிவாயு அடுப்பு எல்லாம் உலோகங்களானது தானே. எரிவாயு அடுப்பு, அங்கேருந்து எரிவாயு இறக்குமதி செய்யப்படுகிறது. லாரிகளில்
உணவுப் பொருட்கள் ஒரு பகுதியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு இன்னொரு பகுதிக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செஞ்சு மக்களுக்கு போய் கிடைக்கிது. இதனால் இந்த உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு நோய்கள் வருது. அது நோய்கள் வருவதற்கும் உலோகங்கள் தான் காரணம். இப்படி இவையெல்லாம் உலோகங்களால் ஏற்படுகிற தீமைகள். இப்படி உலோகங்களால் நன்மைகளும் ஏற்பட்டது, தீமைகளும் ஏற்பட்டது. அதனால் ஒரு கத்தியை எடுத்து நம்ம காய்கறியும் வெட்ட முடியும், ஆளையும் வெட்ட முடியும். ரெண்டுமே இங்கே நடந்துச்சு. இப்போ இந்த உலோகங்களை பார்த்தாலே மக்களுக்கு அச்சம் வந்து விட்டது. உலோகங்களால் நன்மையும் வேண்டாம், தீமையும் வேண்டாம். ஏன்னா நன்மை நம்ம ஏற்படுத்தியாச்சு. இனிமேல் கொலைகார உயிரினங்கள் ஒன்று கூட உயிரோடு இல்லை, இனிமேல் அவைகள் வர முடியாது அப்படிங்கிற சூழலை எதிர்காலத்தில் ஏற்படுத்திடுவாங்க. சிங்கங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கொண்டுட்டாங்கன்னா எதிர்காலத்தில் சிங்கமே வரப்போகிறதில்ல, அந்த இனமே அழிஞ்சு போயிடும். அதன் பிறகு சிங்கத்தை பற்றிய கவலையே நமக்கு இருக்குது. அதன் பிறகு இந்த கத்தி அருவா ஈட்டி அது நமக்கு தேவையில்லை. அது மாதிரி கொலைகார உயிரினங்கள் ஒன்று கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும்போது நமக்கு இந்த கொலைகார உயிரினங்களை பற்றின பயம் நமக்கு இல்லவே இல்லை. அவைகள் திரும்ப வரப்போகிறதே கிடையாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகங்களுக்கு இனிமேல் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உலகங்களால் கத்தி அருவா ஈட்டி இதுக்கெல்லாம் இனிமேல் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை தூக்கி உரம் வச்சுருவோம். இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டுருவோம். ஏன்னா அந்த நம்ம கத்தி அருவா ஈட்டி ஆயுதங்கள் துப்பாக்கி இதன் மீதெல்லாம் நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, ஒரு கோபம் இருக்குது. நமக்கு அதை பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லை, அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை பயன்படுத்திக்கிறோம். தேவைக்கு பயன்படுத்தி விட்டு தேவை முடிந்த பிறகு இனிமேல் அதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி தூர போட்டுருவோம். தூக்கி நம்ம அதை தூர போட்டுருவோம். அப்போ கண்டிப்பாக மனித இனம் ஒரு காலகட்டத்தில் உலோகங்கள் மீது தங்களுடைய வெறுப்பை காமிப்பார்கள். ஏன்னா நன்மைகள் அடைந்தோம், தீமைகளையும் அடைந்தோம். தீமைகளுக்கான இப்போ நன்மைகள் அடைந்தோம், அதனால் அதுக்கு நன்றி சொல்கிறோம். தீமைகள் அடைந்தோம் அல்லவா, ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க, செத்துக்கிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி இன்றைக்கி மோட்டார் வாகன விபத்தின் மூலமாக இன்றைக்கி 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அந்த மோட்டார் வாகனமும் உலோகங்களால் ஆனது தான். ஒவ்வொரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. ஆக பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நோய்கள் இது எல்லாமே உலோகங்களால் ஆனது. அப்போ அந்த வெறுப்பும் மக்கள் மனசில் இருக்குது, மனித இனத்தின் மனசில் இருக்குது. அந்த வெறுப்பையும் அவர்கள் காமிப்பாங்க. அந்த வெறுப்பின் அடையாளமாக உலோகங்களாலான கருவிகள் இதெல்லாம் தானாக அது காணாமல் போயிடும். அதன் பிறகு அதை போய் தேட போக மாட்டாங்க, உலோகங்களை தேடி போக மாட்டாங்க. உலோகங்கள் வேணும், உலோகங்கள் மீது ஆசைப்பட மாட்டாங்க. உலோகங்களே வேண்டாம், உலோகங்களான கருவிகளே எனக்கு தேவையில்லை, அதோட பயன்பாடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அதோட தேவையும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த உலகத்தில் கொலைகார உயிரினங்கள் எதுவும் வரப்போகிறதில்ல, எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இனிமேல் புதுசாக அவைகளை ஒன்று கூட இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை, அதனால் அவைகளை அழித்தாயிட்டு அதன் பிறகு அதனால் நமக்கு இந்த உலோகங்களாலான கருவிகள் நமக்கு தேவையில்லை, உலோகமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உலோகங்களுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். உலோகங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்குல்ல, அது இன்னும் எளிதானது, இன்னும் மகிழ்ச்சியானது, இன்னும் பாதுகாப்பானது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதற்கு இன்னொரு 200 வருஷம் ஆகும். உலோகங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னொரு 200-300 வருஷம் ஆகும். ஆக நம்ம உலோகங்களை கண்டுபிடித்தோம், ஆனால் தேவையில்லாத நன்மைக்காகவும் பயன்படுத்தினோம், தீமைக்காகவும் பயன்படுத்தினோம். அதன் அளவு தெரிந்து நாம் அதை பயன்படுத்த தவறிவிட்டோம். அது எதற்காக கண்டுபிடித்தோம் என்கிற நோக்கம் தெரியாமலேயே, காரணம் தெரியாமலேயே தேவையில்லாத செயல்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தி வாங்கி கட்டி கொண்டோம்.